அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். கலிலேயாவில் இருந்த கானா திருமணத்தில் ஆண்டவரும் ஒரு சீஷரும் அழைக்கப்பட்ட பொழுது, அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாதை அவங்கள்ட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே யாருக்கும் திராட்சை ரசம் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், செய்ய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேலை இன்னும் வரவில்லை? ஆண்டவர் தேவன் தானே, அவருக்கு வேலை அவர் நினைத்தால் உடனே செஞ்சுட்டு போயிடலாமே. அப்படி இல்லை, ஒரு அற்புதத்தையும் செய்வதற்கு ஒவ்வொரு நேரம் உண்டு, பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு நடக்குது. ஏசப்பா அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த காலம் வரும்பொழுது தான் அந்த அற்புதத்தை அவர் செய்வார். அவருக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் செய்தால் பர்ஃபெக்டாக தேவனுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்படி இன்னைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு வேலை வரும்படி காத்துருங்க. எந்த காரியமானாலும் சரி, அது எந்த ஒரு வீட்டில் நடக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி, இல்லை திருமணமானாலும் சரி, இல்லை பெண் பார்க்குறீங்களோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோம் சரி, தேவன் வேலை வரும்படி காத்துருங்க. அந்த கல்யாணத்திலே இதோ திராட்சரசம் குறையப்பட்ட பொழுது யூதர்கள் சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட 6 கற்சாடிகளை ஆண்டவர் வேலையாட்களை வைத்து அதை கொண்டு வாருங்கள், அதை நிரம்பி வழியும்படி தண்ணீர்களை ஊற்றினார். அந்த தண்ணீர்கள் நிரம்பி ஊற்றின பொழுது ஆண்டவர் கரங்களை வைத்து அதை ஆசீர்வதித்த பொழுது அவை அனைத்தும் திராட்சரசமாக மாறி. அதே போலதான் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற பொழுது ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். ஆண்டவருடைய வேலை வரையும் காத்திருப்பான். ஒன்றும் தண்ணி மாதிரி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தண்ணியை திராட்சை ரசமாக மாற்ற போல அவர் வேலை வரும் வரை நம்ம காத்திருந்தால் நம்மளின் திராட்சை ரசம் போல அநேகத்தை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் அவர் வேலை வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேலை வரும் வரை நம்ம அவருக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருப்பார். ஆனால் விசேஷமான அற்புதத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அவர் வேலை வரும் வரை காத்திருந்து அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர் நினைத்தால் எப்போ அவங்க சொன்ன மாத்திரமே அந்த அற்புதத்தை செய்திருக்கலாம். அந்தளவுக்கு அவர் வல்லமை உடையவர், அவர் தேவன். இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ற அவர் வேலைன்னா என்ன? அவர் வேலை ஏன் அவர் நினைச்ச ஈஸியாக செய்ய முடியாதுங்களா? ஆண்டவர் காலத்தில் அதற்கு நேர்த்தியாய் செய்கிறவர். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. பைபிள் விதைக்கவும் காலம் உண்டு, அதை அறுவடை செய்யவும் ஒரு காலம் உண்டு. அதே போல தேவன் அதினத்தின் காலத்தை அதில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவர் செய்யும் வளரும் அவர் பொறுமையாக இருந்து அவருடைய வேலை வரும் வரை காத்திருந்து அவரிடத்தில் அற்புதத்தை தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் அதோடு வேதனை கூட்டாதது போல தேவன் தரும் ஆசீர்வாதம் அதோடு நம்ம முந்திக்கொண்டு ஏதாவது ஒரு காரியம் செய்ய போய் லேட்டாவது கத்த தாமதிக்கிறார் செய்ய போய் அது கண்டிப்பாக ஒரு வேதனை தான் முடியும். தேவன் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்திற்கு. அதனால் அவர் ஐஸ்வர்யத்தை அந்த ஆசீர்வாதத்தை தரும்படி அவர் வேலைக்காக பொறுத்திருந்து அவர் வேலைக்காக காத்திருந்து ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். காத்திருங்கள், தேவனுக்காக காத்திருந்து அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியும் அவரை பாதத்தில் அமர்ந்திருங்கள்.